சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் தவறாமல் பூர்த்தி செய்ய வேண்டிய தகவல்கள் குறித்து தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் செய்யக்கூடாத தவறுகள், முழுமையாக இடம்பெற வேண்டிய தவறுகள், என்னென்ன ஆவணங்கள் இணைக்க வேண்டும் என்பது குறித்து கட்டாயம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஏனென்றால் புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் செய்யக்கூடிய சிறிய தவறும் அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு உங்களுக்கு வேண்டும் என்றால் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே தெரிந்து கொள்வோம். தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்கிறது. ஜூன் 4ஆம் தேதி முதல் புதிதாக விண்ணப்பிக்கலாம். இதற்காக தமிழ்நாடு அரசு மாநிலம் முழுவதும் 9,000 சிறப்பு முகாம்களை நடத்துகிறது. மக்களுடன் முதல்வர் என்ற பெயரில் நடக்கும் இந்த முகாமில் கலந்து கொண்டு இதுவரை உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள், ஏற்கனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் இந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு தாலுகாவிலும் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு முகாம் நடக்கும். இதில் நீங்கள் மிகவும் பயன்பெற்று கொள்ளலாம். உங்கள் ஊரில் தாலுகா அலுவலகத்தில் விசாரித்தால் முகாம் நடக்கும் இடத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் கொடுக்கப்படும். அதில் நீங்கள் விண்ணப்பதாரரின் பெயர், ஆதார் எண், குடும்ப அட்டை எண், திருமண நிலை, தொலைபேசி எண், தற்போது வசிக்கும் முகவரி, சொந்த வீடா, வாடகை வீடா, மாவட்டம், மின் இணைப்பு எண், கேஸ் புக் பில், வங்கியின் பெயர், கிளையின் பெயர், வங்கி கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்கள் அதில் குறிப்பிடப்பட வேண்டும். அதே சமயம் விண்ணப்பத்துடன் தேவையான நகல், அதாவது ஜெராக்ஸ் காப்பி ஆவணங்கள் இணைப்பது குறித்தும் அதிகாரிகள் அறிவுறுத்துவார்கள். அதன்படி இணைக்க வேண்டும். உதாரணமாக ஆதார் அட்டை நகல், ரேஷன் கார்டின் நகல், வங்கி பாஸ்புக் நகல், மின் இணைப்பு ரசீது, கேஸ் புக் ரசீது தேவைப்பட்டால். ஆகையால் இவைகள் அனைத்தும் இணைக்க வேண்டியிருக்கும். அதேபோல ஒரிஜினல் ஆவணங்களையும் கையில் வைத்து கொள்ளுங்கள். உங்களின் விண்ணப்பம் நிலையில் குறித்து ஆன்லைனிலும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தொலைபேசி எண் ஆகியவற்றை உள்ளிட்டு உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்ளலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் ஏற்று கொள்ளப்பட்டால் வங்கி பாஸ்புக்கில் இருக்கும் மொபைல் எண்ணுக்கு மெசேஜ் வரும். நிராகரிக்கப்பட்டாலும் ஜெராக்ஸ் வரும், மெசேஜ் வரும். தவறான மொபைல் எண், வங்கி கணக்கு எண்களை கொடுத்தால் நீங்கள் மீண்டும் அலைய வேண்டியிருக்கும். விண்ணப்பதாரரின் வங்கி பாஸ்புக், மொபைல் எண் கணவருடையதாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பணம் கிடைக்கும் ஒரு சூப்பரான போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் இருக்கின்றது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த தபால் நிலைய சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்தால் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வட்டி வருமானம் கிடைக்கும். ரிஸ்க் இல்லாத முதலீடு திட்டம். அதாவது அனைத்து பொதுமக்களின் சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு சேமிப்பு திட்டங்களை இந்திய தபால் துறை
செயல்படுத்தி வருகிறது. அதிலும் மிக முக்கியமான ஒரு திட்டம்தான் மாதாந்திர வருமான திட்டமாகும். இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய தொடங்கி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சம்பாதிக்கலாம். இத்திட்டத்தில் உங்களுக்கு உத்தரவாதமான வருமானம் கிடைக்கும். தபால் அலுவலகத்தில் இதற்காக ஒரு கணக்கை எளிதாக திறக்கலாம். இதற்காக இந்த திட்டத்தின் சிறப்பு என்னவென்றால், வெறும் ரூ. 1000 முதலீட்டை தொடங்கலாம். உங்களுக்கு அருகிலுள்ள தபால் நிலையத்திற்கு சென்று தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்தருடன் இதன் மூலம் தபால் அலுவலக மாதாந்திர வருமான கணக்கை திறக்கலாம். வருங்கால மாத வருமானத்துடன் முதலீட்டை பாதுகாக்க விரும்புவோருக்கு இந்த திட்டம் மிக சிறப்பாக அமையும். இந்த தபால் அலுவலக மாதாந்திர வருமான கணக்கை தனித்தனியாகவும் கூட்டமாகவும் திறக்கலாம். இதற்கு 10 வயதுக்கு மேற்பட்ட மைனர் கூட தனது பெயரில் கணக்கு திறக்க முடியும். அதேபோல அதிகபட்சம் 3 பேர் ஒன்றாக ஒரு கூட்டு கணக்கையும் திறக்கலாம். இது மட்டுமல்லாமல் மைனர் சார்பாக பாதுகாவலர் இந்த கணக்கை கையாள முடியும். இந்த நெகிழ்வுத்தன்மை திட்டத்தை மேலும் சிறப்பானதாக மாறுகிறது. குறிப்பாக மாதாந்திர வருமான கணக்கு ஒன்றை கணக்காக இருந்தால் இந்த அவருக்கு அதாவது அந்த நபர் அதிகபட்சமாக ரூபாய் 9 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். கூட்டு கணக்கு தொடங்கப்பட்டால் அதிகபட்சமாக ரூபாய் 15 லட்சம் வரை முதலீடு செய்ய முடியும். கூட்டு கணக்கில் அனைத்து கணக்குதாரர்களுக்கும் முதலீட்டில் சம பங்கு இருக்கும். எனினும் மைனர் பெயரில் தொடங்கும் கணக்கில் வரம்பு வேறுபட்டதாக இருக்கும். இந்த விதி முதலீட்டாளர்களுக்கு அவர்களின் நிதி திறனுக்கு ஏற்ப முதலீடு செய்ய முழுமையான சுதந்திரத்தை அளிக்கிறது. இந்த திட்டமானது தற்போது 7.4% வருடாந்திர வட்டியை வழங்குகிறது. இந்த வட்டி தொகை என்பது மாதாந்திர அடிப்படையில் செலுத்தப்படுகிறது. இந்த கணக்கு தொடங்கிய நாளிலிருந்து ஒரு மாதம் நிறைவடைந்தவுடன் வட்டி செலுத்தப்படும். இதற்காக மேலும் தபால் நிலையத்தில் உள்ள சேமிப்பு கணக்கில் ஆட்டோ கிரெடிட் அல்லது எலக்ட்ரானிக் கிளியரிங் சேவை மூலம் வட்டியை பெறலாம். அதேபோல சிபிஎஸ் தபால் நிலையங்களில் மாதாந்திர வருமான கணக்கை பொறுத்தவரை மாதாந்திர வட்டி எந்த சிபிஎஸ் தபால் நிலையத்திலும் பராமரிக்கப்படும். இந்த திட்டத்தில் கணக்கு தொடங்கிய நாளிலிருந்து 5 ஆண்டுகள் காலாவதியாகும் போது பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை பாஸ்புக்குடன் சம்பந்தப்பட்ட தபால் நிலையத்தில் சமர்ப்பிப்பதன் மூலம் கணக்கை மூடலாம். விதிமுறைப்படி டெபாசிட் தேதியிலிருந்து 1 வருடம் காலாவதியாகும் முன் எந்த வைப்புத் தொகையையும் திரும்ப பெற முடியாது. 1 வருடம் கழித்து கணக்கு மூடப்பட்டு கணக்கை தொடங்கிய நாளிலிருந்து இந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு அசலில் இருந்து 2% கழிக்கப்பட்டு மீதமுள்ள தொகை செலுத்தப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.